இப்போ அண்ணன் வந்துட்டு ஆபத்துன்னு யாருக்கு நினைக்கிறீங்க நீங்கள்? யாருக்கு ஆபத்து? கொலை பண்ணுறவன், கொள்ளையடிக்கிறவன், திருடுறவன், லஞ்சம் வாங்குறவன், ஊழல் பண்ணுறவன், சாதியை வச்சு அரசியல் பண்ணுறவன், சாதி சமூகத்தை கெட்டு அதை வச்சு அரசியல் பண்ணி சம்பாதிக்கிறவன், ஆத்துமலை திருடுறவன், மலையை உடச்சி விற்கிறவன், காட்டை அழிக்கிறவன், ஆறு குளம் குட்டை வாய்க்காலை துத்து பட்டா போட்டு விற்கிறவன், இந்த திருட்டு பய அத்தனை பேருக்கும் அச்சம் பயம். அதனால தான் முடக்கிறான். இப்போ தமிழ் தேசியம் வளர்ந்தா ஆபத்து எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? திராவிடம் ப்ளஸ் ஆரியம் ரெண்டும் சேர்ந்து தான் அண்ணனை முடக்க பார்க்குது. ஆனால் அண்ணன் முடங்கி போகிறதுக்கு ஒரு சீட்டுக்கும் 2 சீட்டுக்கும் எல்லா வாசலையும் நின்றுக்கிட்டு நத்தி படைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது புலி எதுக்கும் தயங்காது, அஞ்சாது. எங்கள் நோக்கமே வெல்றது தான். ஏன்னா நாங்கள் ஏற்றுக்கொண்ட தலைவர் கருணாநிதி கிடையாது, ஜெயலலிதா கிடையாது, பிரபாகரன். அதாவது உலக நாடுகளிலே உற்று நோக்கிய ஒரு தலைவன். எவனாலையும் கட்ட முடியாத படையை கட்டி எதிரிய குளநடுங்க வச்ச தலைவன். அவன் நோக்கம், அவன் எண்ணம், அவன் செயல்பாடு, அவன் திட்டம், அவன் உற்பத்தி பண்ண எங்கள் அண்ணன் சீமான் கொண்ட கொள்கை. அதனால நிற்கிறோம், வெல்லுவோம். எங்களுக்கு தோல்வின்றது எப்படின்னா, எங்களுக்கு பயிற்சி தான். அது நாங்கள் ஓடிக்கிட்டே இருப்போம். நாங்கள் எப்படியோ படுத்து ஓடுவோம், நின்று ஓடுவோம், உக்காந்து ஓடுவோம், இலக்கு தொடுவோம், அப்படி தான் ஓடுவோம். ஆனால் இப்போ 2024 தேர்தல்ன்றது ரொம்ப கடுமையாக உழைப்போம். இந்த திராவிட கட்சிகளை பற்றி பேசுகிறதுக்கு பல வழி கொடுத்துருவாங்க எங்களுக்கு. வீதி வீதியாக, தெருவா, கிராமமாக இவங்களுடைய சூழ்ச்சியை சொல்லி மக்கள் தெளிவடைய வச்சு வாக்கை வாங்குவோம், வெற்றி பெறுவோம். இவங்க இந்த திராவிட கட்சிகள் எப்படின்னா, இதுக்கு பிறகு தமிழன் தலைநிமிரக்கூடாதுன்றது ரொம்ப கவனமாக இருந்தாங்க. ஏன்னா இப்போ இடையில தமிழ் தேசியத்தை பேசிட்டு பல தலைவர் வந்தாங்க, மக்கள் நம்பினாங்க. ஆனால் அவங்க அதிகபட்சம் ஒரு தேர்தல் தாக்கு பிடிக்க முடியாமல் போய் திராவிடத்திட்ட சரண்டர் ஆயிடுறாங்க, அடிபணிஞ்சிடுறாங்க. அப்போ எதற்குமே கொள்கை மட்டுமே தான் வேணும், கோடிக்கு நம்ம கிடையாது. லட்சங்களுக்கு நான் அடிபணிய மாட்டேன், லட்சியங்களுக்கு தான் அடிபணிவேன்ற ஒற்றை நோக்கத்தோட தமிழினத்தை தூக்கி நிறுத்த வேண்டும் நான் நினைக்காத பாருங்க. அண்ணனுடைய புரிதல், தெளிவான எண்ண ஓட்டம், அதை இவங்களால தாக்கு பிடிக்க முடியல. இன்னைக்கு 1949 திராவிட இயக்கங்கள் பொறுப்பேற்க தொடங்கியதோ அன்னைக்கு தொடங்கினது இந்த நாடு அழிவுன்றது. இந்த 60 ஆண்டுகளில் தான் தமிழனுடைய முழுமையான கலை, இலக்கியம், பண்பாடு, கலாச்சாரம், வழிபாடு எல்லாம் முழுமையாக முடிச்சு தள்ளிட்டாங்க. ஏன் தள்ளிட்டாங்கன்னா, நம்மளை காமராசருக்கு பிறகு ஆண்டவன் அனைவருமே யாருன்னா தமிழன் கிடையாது, தத்தி பிழைக்க வந்தவன் கையில் ஆட்சி போயிட்டு. அதனால நம் தமிழ் பெண்களுக்கான சம உரிமை மறுக்கப்பட்டுட்டு மறைச்சிட்டான். அதை சாதி மதம் அப்படின்னு சொல்லி மக்களை பிரித்து மது போதையில் வச்சு 60 ஆண்டுகளில் முழுமையாக நாட்டை ஒடுக்கி முடிச்சிட்டான். 60 ஆண்டுகளுக்கு பின்பு ஒரு தமிழ் தேசியத்தில் ஒரு புலி எழுந்து வருதுன்னா அது அண்ணன் சீமான் தான். ஆனால் சீமான் என்ற ஒற்றை புலி வரல. இல்லைன்னா உறுதியாக 2030க்கு மேல் தமிழ்நாடு இருக்கும் என்பது யாருக்கும் தெரியாதுங்க. இப்போ நம்ம அண்ணன் சீமான் யாருன்னு வச்சுங்களேன், நம்ம முன்னோர்கள் இருக்காங்களே, மண்ணுக்காக மக்களுக்காக பொதுநலத்தோடு மண்ணில் செத்தாங்க பாருங்க. சொத்தை விற்றான், சுகத்தை விற்றான், மனைவி விட்டு இன்னும் போராடி செத்தாங்க பாருங்க. ஈழத்தில் இறந்து போனாங்க பல லட்சம் பேருங்க. அந்த வீரர்களுடைய அந்த ஆத்ம சக்தியோடைய ஒரு துருவம் தான் எங்கள் அண்ணன் சீமான். அதனால தான் இன்னைக்கு எல்லாம் நாங்கள் வரலாறு படித்தோம் பள்ளி படிக்கும்போது. ஆனால் எங்களுக்கு தமிழுடைய முழு வரலாறையும் தோண்டி எடுக்க கற்றுக் கொடுத்தவன் எங்கள் அண்ணன் சீமான். அதனால தான் இன்னைக்கு படித்தவன், சிந்திக்கக்கூடியவன், திறமசாலிகள் படைப்படையாக, அணி அணியாக, குடும்பமாக திரண்டு வந்துட்டுருக்காங்க.
வணக்கம், உங்களுக்கு வயது எத்தனையா? 62. 62 வயதுல நாம் தமிழர் கட்சியில எதற்காக பயணிக்கிறீங்க? ஒரு அதாவது என்ன காரணம் என்ன கேட்டீங்கன்னா 40 வருஷமா நான் டிஎம்கேல பணி செய்து, அதாவது அந்த கட்சியில வேலை பார்த்து முழுமையாக என்னுடைய வேலைகளெல்லாம் கட்சிக்காக நாங்கள் முன்னோடி நின்று, நமக்கு டிஎம்கே தான் ஒரு ஆதாரம், நம்ம தமிழனுடைய கட்சி அப்படின்னு நாங்கள் வாழ்ந்து வந்த காலத்தில் இன்னைக்கு ஒரு சில ஆண்டுகளாக ஒரு 30 வருட காலமாக அவங்களுடைய போக்கே மாறி, நாம் தமிழனுக்காக வந்ததில்லை, அவனும் சம்பாதிக்க அரசியல்வாதியும் அரசாங்க ஊழியருமா இன்னைக்கு சேர்ந்து நாட்டை கெடுத்து குட்டிச்சேராக்கி இன்னைக்கு ஓட்டு போட்ட மக்கள் எல்லாம் மாடாக நினைத்து எந்த இடத்திற்கும் சென்றாலும் சிறப்புள்ள செருப்படி கொடுக்குறானோ அரசியல்வாதியும் அரசாங்க ஊழியரும் செருப்படியை வாங்கி இனி இந்த நாய்கள்கிட்ட நக்கி பிழைப்பதை விட தன்மானத்தோட மானத்தோட வீரத்தோட நாம தமிழனா தமிழோடு வாழ்வோம், தமிழோடு சாவோம். இனி நாம் வாழ்வதும் மரிப்பதும் நாம் தமிழனாய் வாழ்வோம். இந்த சீமானை ஏற்றுக்கொண்ட காரணம், நான் ஒரு லாரி டிரைவராக இருந்த காலத்திலிருந்து இந்த இந்தியா பூரா நான் டிரைவர் பணி செஞ்சுருக்கேன், லாரியில் ஓடி இருக்கேன். இந்த அரசியல்வாதி கொள்ளையும் அந்த அரசாங்க ஊழியரும் அநியாய அக்கிரம்புக்கு ஒரு எல்லையே இல்லாத ஒரு காலத்தின் தீர்மானம் தான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு நாங்கள் இணைந்தோம். வேற ஒன்றும் அவங்க காசு பணமோ, சீமான் எனக்கு சொந்தக்காரோ அவரு இவரெல்லாம் கிடையாது. அவர் ஒரு பரம ஏழை. அவர் வெறி கொண்டு இந்த இலங்கை படுகொலையை நமக்காக உள்ள தமிழன், மான தமிழன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஒரே தலைவன் கலைஞர்னு சொல்லி தாலி அறுத்த அந்த கலைஞன் அன்னையிலேருந்து தான் நாங்கள் மனம் வெறுத்து இன்னைக்கு நமக்குன்னு ஒரு தமிழன், அவன் பிரபாகரன் தான், சீமான் தான். நம்ம தமிழனுக்கு ஒரு இணையாகவும் துணையாகவும் நிற்கக்கூடிய உயிர் உள்ளவரை ஊற்றக்கூடிய ஒரு வல்லமை மிக்க ஒரு ஆற்றல் உள்ள வீரம். தமிழனா வாடா, தமிழனாடா சாவுடா. எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும் தமிழ் வாழ்க, தமிழ் வெல்வார். இத்தனை வயதுலயும் இவ்வளவு புரிதலோட வந்து நாம் தமிழகத்துல சரின்னு சொல்லி அணைஞ்சிருக்கீங்க. உங்க வயதை ஒருத்தவங்க எல்லாருமே ஒரு தெளிவு இல்லாம திராவிட கட்சிகள்லையும் கம்யூனிஸ்ட் கட்சிகள்லையும் பயணிச்சுட்டு இருக்காங்களா? அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்கெல்லாம் நக்கி பொறுக்கி அந்த எச்சி காசுக்காக நான் பிழைக்கிறாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி எங்கள் தாத்தா அருணாசலம் பிள்ளை, எங்கள் பாட்டம் பாவட்டக்குடியில் வந்து பிச்சை பிள்ளை, பாவடா பிள்ளை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கம்யூனிஸ்டில் தான் இருந்தாங்க. செல்லையா பிள்ளை, இப்படி நிறைய பேர் கம்யூனிஸ்டில் வாழ்ந்தாங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 5 காசு 10 காசா டப்பா வச்சு கொடுக்குனாங்க. அன்னைக்கு நிதி திரட்டி கம்யூனிஸ்டில் ஒரு கட்டமைப்பாக இருந்தாங்க, கட்சியை நடத்தினாங்க, மக்களுக்காக உழைத்தாங்க, மக்களுக்காக வாழ்ந்தாங்க, மக்களுக்காக எல்லா தைரியமும் போலீஸ் ஸ்டேஷன் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நின்னாங்க. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னாக்கா 25 கோடி 30 கோடி மாறி 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 கட்டமைத்து காசை வாங்கி கொளுத்து இன்னைக்கு அந்த காசை நிதிங்கிற பெயர்ல இன்னமும் அந்த வாக்காளர்கள்ட்ட போய் தொண்டர்கள்ட்ட போய் இன்னமும் 100 200 இன்னமும் மாசம் வரி வச்சு தின்னு கொளுத்துக்கிட்டு இருக்கானோ அந்த கம்யூனிஸ்டுக்காரன். அவங்களுக்கு ஒரு எல்லையும் இல்லை, அவங்களுக்கு ஒரு இழவும் இல்லை, அவங்களுக்கு வெறும் காசு தான் தேவை இந்த உலகத்துல. கம்யூனிஸ்ட் ஒரு கட்ட பஞ்சாயத்து. இதுக்கு மாற்று வழி வேற எதுவுமே இல்லை. மனிதன் மனிதன் நிலையில இருந்தானா காசு வாங்க மாட்டான். இது மக்களே இல்லைன்னு சொல்லி அவன் மாடா மதிக்கிறவன், அவன் மாணிக்கத்தை கொடுத்தான்னா மண்ணை கொடுத்தான அந்த மக்களுக்கு எல்லாமே உயர்வாக தான் இருக்கும். மனுஷனை பத்தி கவலையே இல்லாத மக்கள் தான் தமிழ்நாடு. இந்த தமிழ்நாடுல மானமும் இனமும் உணவும் உயிருமா உயிரோட இருந்திருந்தானா இன்னைக்கு மானஸ்தனா இருப்பான், வலிமையா இருப்பான். இன்னைக்கு கப்பலோட்டிய தமிழன் மாதிரி வாழ்ற நாட்டில் இன்னைக்கு எல்லாம் காசுக்கும் பணத்துக்கும் கட்டிக்கிட்டு பின்னாடி தொடர்ந்து அரிசிக்கும் பருப்புக்கும் உப்புக்கும் மிளகாய்க்கும் புடவைக்கும் மூக்கத்துக்கும் தோடுக்கும் பின்னாடி போற நாய்களா இருக்கானோ என்ன செய்ய சொல்றீங்க? இது காசு தான் உலகம், பணநாயகம், ஜனநாயகம் இல்லை. பணம் கொடுத்தா எதை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு உலகத்துல இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப மனநியாயத்தோட மனிதன்கிட்ட சொன்னோம்னா அவன் மக்களா இருந்தா ஏத்துக்கிறான், மாடா இருந்தா மிதிக்கிறான்.